தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களை ஒரு குடும்பம் சுரண்டி பிழைத்துக் கொண்டிருப்பதாகவும் இதற்கெல்லாம் 2026 தேர்தலில் பொதுமக்கள் முடிவு கட்டுவார்கள் என கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொள்கை அடிப்படையில்தான் அதிமுக செயல்படுவதாக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அப்பாவை மகன் புகழ்ந்து பேசுறார், மகன் அப்பா புகழ்ந்து பேசுறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற நிகழ்வு. அது ஒரு குடும்ப கட்சி. நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒன்று தலைவர், ஒன்று இளைஞர் பொதுச் செயலாளர், 3 மகளிரணி செயலாளர். 3மே திரு கருணாநிதி குடும்பத்திலேயே இருக்குது. வேற எந்த குடும்பத்துக்காக கொடுத்திருக்காங்களா? ஆக அது குடும்ப கட்சி தானே? சொல்லுங்க, குடும்ப கட்சி தானே? வாரிசு அரசியல் தானே? வேற எவரும் அந்த திமுக குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற வரை எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. உழைக்கலாம், ஆனா உழைக்கலாம். உழைப்பை சுரண்டுகின்ற குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு குடும்பம் வாழ, திரு ஸ்டாலின் குடும்பம் வாழ 8 கோடி மக்கள் சுரண்டி வாழ்வதை நாம் அனுமதிக்கலாமா? 8 கோடி மக்களுடைய மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டு இருப்பதற்கு பிழைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? ஆனா அதிமுக அடிக்கடி கூட்டணி மாறுது என்று சொல்றாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்ல, மக்களை நம்பி அதிமுக இருக்கின்றது.